128வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எவ்விதமாய் அப்படின்னு கேட்டால், ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். அதாவது முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேலையில், வருமானத்தில், தொழிலில் உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அது முதலாவது. ரெண்டாவது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி ஒரு குடும்ப ஆசீர்வாதம். உன்னுடைய மனைவி ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய், ஞானமுள்ள ஒரு பெண்ணாய் உன்னுடைய வீட்டில் கனிதரும் திராட்சை செடியாக இருப்பாங்களாம். அவங்களால உங்களுக்கு பலன், குடும்பத்திற்கு நன்மை, ஆசீர்வாதம் உண்டாகும். அது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது ஒரு முழுமையான ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சந்ததியின் ஆசீர்வாதம். அப்போ இந்த மாதத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறது, நான் இந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை, சமாதான குறைவு, அன்பு குறைவு, ஐக்கியம் குறைவு, ஆசீர்வாத குறைவு காணப்படுகிறதா? ஆண்டவர் அதை மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை குட்டி மோட்சமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதை விசுவாசித்து, ஆண்டவரை இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உரியது, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ சொல்லப்பட்டபடி நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்க. அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், அவருக்கு தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் குடும்பத்தை அப்படி நடத்துவீங்களா? பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும், நேசிக்கணும்.